வணக்கம். இப்போது நாம் இந்த குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, ஆங்கிலம் 17/1/5/2024, நாளைக்கு 17:50, அதாவது பகல் 1 மணிக்கு மேலே மேசராசியில் இருக்கிற குரு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பயிற்சி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நாம் இப்போ நாம் பார்க்குறோம். சிம்ம ராசி 10ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்குது, பெரிய யோகம் சிம்ம ராசி. ரெண்டாவது இந்த ராசிக்கு அதிபதி உச்சம் பெற்று முதல் வீடு மேசத்தில் அமர்ந்து குரு சுக்கிரனுடைய பார்வை, அதனுடைய ஒரு தொடர்போடு இருக்கிறது சிம்ம ராசிக்கு ஒரு பொக்கிஷம் இல்லையாவே. சிம்மராசி அப்படிங்கிறது ஒரு பெரிய மகம், பூரம், உத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் ஆண் ராசி. ஒற்றை ராசி இருதயத்தை குறிகாட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு. தண்டுவடம், நரம்பு, பின்புறத்து, கழுத்து, எலும்பு, ஆக மேல் வயிறு, மூளை, லிவர், பித்தம், இது போன்ற சில விஷயங்களை எல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த குரு பகவானால் சிம்ம ராசிக்கு யோக வாய்ப்புகள் இனி வரக்கூடிய காலங்கள். இப்போ 7ஆம் பாவத்தில் சனி, 7ல் ராசிக்கு 7ஆம் பாவத்தில் சனி இருக்கிறது. குரு நின்று 10ஆம் பாவத்தை பார்ப்பது மிகுந்த யோகம். மண்மனை யோகம், பொருள் சேர்க்கை, வைரம், வைடூரியம், ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை, ஆக நிலபுலன்கள் சேர்க்கை, கல்வி நிலையில் நல்ல முன்னேற்றம், வேலை வாய்ப்புக்குண்டான அறிகுறிகள், அரசு வேலைக்குண்டான அதிகார பீடம், கலை, புதிய தொழில் ஏதாவது தொடங்குவது, ஏதாவது ஆரம்பிக்கலாமா, இப்போ செய்யலாமா, இந்த குரு பயிற்சி ஆன பின்னாடி ஏதாவது தொட்டுக்கலான் இருக்கிறேன், குரு பயிற்சி ஆகட்டும், அதுக்கு மேலே நான் இந்த வேலையை தொடறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு வாய்ப்புகள் ஏதாவது. ஏன்னா 10ஆம் இடம் சிம்ம ராசிக்கு 10ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு. வண்டி வாகனம், தொழில் யோகம், தொழில் அமைப்பு, ராசிக்கு அதிபதியே சூரியன், இரும்பு, அதிகார பீடம், மேலே பொலிட்டிக்கல், அரசியல்வாதி. இப்போ ஏதாவது நின்னோம்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, பொலிட்டிக்கலில் செல்வாக்கு இருக்குமா, நல்ல வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு குருவால் நல்ல ஒரு முன்னேற்ற தொடர்பு. மேல்நிலையில் பொலிட்டிக்கல் லைனில் அரசு அலுவலம், அரசியல்வாதி, நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியினால் சிம்ம ராசிக்கு யோக காலங்கள் தான், எந்த மாற்றம் கிடையாது. அதே மாதிரி திருமண தடை அப்படிங்கிறது 7ல் சொந்த வீட்டில் சனி இருக்கிறது கொடுக்குற காலம்தான். கொடுக்குற பகவான் கொடுக்கறது, அதாவது கொடுக்கறது யாராலும், அதாவது கொடுக்கறது கிடைப்பது யாராலும் தடுக்க முடியாது, கிடைத்துவிடும். ஆக கிடைக்காமல் இருக்கிறது எந்த ஒரு சூழ்நிலையிலும் கிடைக்காது. ஆக அதை பிடுங்கி கொடுக்கவும் முடியாது. ஆக கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளுக்கு மூல காரணம் குரு பகவான். அவர்தான் ஆசான், அவர்தான் பகவான், அவர்தான் கடவுள், அவர்தான் முன்னோர்கள். ஆதலால் இந்த சிம்மராசி அன்பர்களே, பூர்வ கர்மா சம்மந்தப்படக்கூடிய வாய்ப்புகள், தடைகள் தகர்த்தெறிய முன்னோர்களை முறையாக வழிபாடு செய்தாலே பொக்கிஷம். முடிந்த அளவு சித்தர் வழி லைனில் பாதம் பதிப்பது, சென்று வருவது, அவர்களுடைய ஆசி பெறுவது, இது எல்லாம் நல்ல ஒரு சிறந்த ஒரு வழிமுறைகளாக இருக்கும். இதை முடிந்தளவு சென்று வாருங்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு முடிந்தளவு இது போன்ற காரியங்கள், முருகப்பெருமான், எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும். முடிந்தளவு ஆவினன்குடி, அதாவது முடிந்தளவுக்கு ஆலங்குடி, திரு ஆவினன்குடி முருகன், ஆலங்குடி குரு பகவான், இந்த தலங்கள் எல்லாம் சென்று உங்களுடைய பாதங்களை பதித்து வந்தால் இந்த பூர்வ கர்ம தோஷங்கள் எல்லாம் அவர்களுடைய, அதாவது அந்த சுப பலன்கள் எல்லாம் ஆக மண்ணும் பொன்னாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அந்த வைப்ரேட் நல்ல மகான்களுடைய அந்த ஒரு வைப்ரேட் உங்களுக்கு கிடைத்துவிடும். ஆதலால் சிம்மராசி அன்பர்களே, நல்ல ஒரு காலகட்டத்தில்
ஒரு புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான ஒரு வாய்ப்பு, அரசியல் அமைப்புகளில் ஒரு சிறப்பான ஒரு இடத்தை தக்க வைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு சொல்கிறாங்க இல்லையா, மாணவ செல்வங்களே, மாணவ மாணவியர்களுக்கு. ஆக இந்த 4ஆம் பாவாதிபதி செவ்வாய் குரு சூரியனோடு உச்சம் பெற்று நிற்பதால் ஆக கல்வியில் நல்ல முன்னேற்றம், பரீட்சையில் நல்ல மார்க்கு, ஆக நல்ல சிறப்பான மாணவ மாணவியர்களுக்கு இந்த தேர்வுகளில் நல்ல ரிசல்ட்டுகளை எல்லாம் இந்த குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தால் நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்துவிடும். ஆக பழைய வண்டி வாகனம் மாற்றி புதுசாக எடுக்கலாம். அடுத்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் சென்று ஏதாவது தங்கி வேலை பார்க்குற மாதிரி ஒரு வாய்ப்பு, வேலை எதிர்பார்த்து அரசு அலுவலர்கள், அரசு வேலைகள், பொலிட்டிக்கல் லைனில் இதில் எடுத்துக்கிட்டே இருக்குதுங்க. இப்போ வேலை கிடைச்சிருமா, கவர்மெண்ட் சாய்ஸ் இருக்கா, நம்மளுக்கு அந்த வாய்ப்பு இருக்கா அப்படின்னா குரு பகவான் கோடி நன்மை நிச்சயமாக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இப்போது ஒரு நல்ல அமைப்பு, அதாவது சிறப்பான அமைப்பு என்றே சொல்லலாம். அதே மாதிரி மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல மனைவி அமைந்து விட்டாலே அதே ஒரு பெரிய பொக்கிஷம். ஆக இது ஒரு சிறப்பு. ஒரு ஆண் பெண் இணைந்து சில விஷயங்கள் முறையாக நாம் பார்த்தால் பொருத்தம் என்பது அப்படிங்கிறது ஒரு தோராயமான ஒரு நிகழ்ச்சி தான். அப்போ 7ஆம் இடம் கரெக்டாக அமைஞ்சிட்டா, அதுவும் அந்த குரு பார்த்தால் கோடி நன்மை. அவர் பார்க்குறாரு 7ஆம் இடத்தையும் நல்ல மனையால் பார்த்து கொண்டு, அதாவது இப்போ என்னென்னா நான் செலக்ட் பண்ணிருக்கிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க, வரன் பார்த்துட்டு இருக்குது அப்படின்னா சரியான ஒரு ஆள் அமையறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அமையும். ஆக தேடியவர்கள் தேடாமலேயே கிடைக்கக்கூடிய ஒரு யோக வாய்ப்பு இந்த குரு பயிற்சி. கல்வியில் உயர்கல்வி வாய்ப்பு ஒரு இடத்துக்கு இப்போ இதில் தேடிட்டா அந்த மார்க் வந்துட்டால் நான் போய் அங்கே போய் எடுத்து உக்காந்திக்குவேன் அப்படின்னா ஒரு நல்ல அருமையான அமைப்பு. இதில் உயரிய கல்வி படிக்கிறது, மெடிக்கல் லைனு, இந்த மாதிரி ஏதாவது நரம்பியல், சாஃப்ட்வேர் லைனு, இப்படி ஏதாவது உயரிய படிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்கும். மனை 4 உச்சம் பெறுகிறால் காரணத்தினால நாளை 4ஆம் பாகம் இருக்கக்கூடிய கிரகங்கள் உச்சம் பெறதுனால வீடு கட்டுற யோகம் இதுக்குண்டான ஒரு அமைப்பும் சிறப்பாக இருக்கும். அதனால் சிம்மராசி அன்பர்களே, மாதா பிதா குரு தெய்வம்ங்கிறதுனால முன்னோர்களையும் காலம் சென்றவர்களையும் அதாவது அப்பா அம்மாவையும் பாத பூஜை செய்வது, அவர்களுடைய ஆசீர்வாதம் பூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் என்றால் அவர்களுடைய ஆசீர்வாதம் மெயின் முக்கியம். நீங்கள் சாமி கோயிலில் போய் சாமிக்கிட்டு போய் வர வாங்கிட்டு வரீங்களோ அது 2வது பிரச்சனை. இப்போ இந்த குரு பயிற்சினால் ஒரு கோடி நன்மை இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது. ஆதலால் பெற்றவர்களை மற்றவர்களைப் போல் பார்க்காமல் பெற்றவர்களை பெற்றவர்களாக பார்த்து அவர்களுடைய முழு ஆசீர்வாதத்தையும் நீங்கள் இப்போ வாங்கிறதுக்கு உண்டான ஒரு பாத பூஜை நேரம் இது. அந்த ஆசீர்வாதத்தை வாங்கணும். பறவை இனங்கள், அதாவது காக்கை குருவிகளுக்கு உணவிடுங்கள். பூர்வ கர்ம தோஷம் அதாவது நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான ஒரு ரூட்டு தான் அது. அதனால் முடிந்தளவு, அதாவது நீங்கள் எப்பயும் இருக்கிற மாதிரி ஒரு ஜென்டில்மேன், எப்பயுமே நான் ராஜாவாகவே இருக்கணும், சிங்கம் காட்டுக்கு ராஜாவாக இருக்கணுங்கிற மாதிரி சிம்மராசிக்காரர் இப்படியே நீங்கள் ராஜாவாகவே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த ராஜா இடையில இது மாதிரி சொதப்பினது, ஏதாவது தோல்வியானது, டென்ஷன் ஆனது, குழப்பம், இயற்கையாகவே உங்களுக்கு ஃபோர்ஸ் வரும், கோபம் வரும், வேகம் வரும். இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். இனி இந்த குருவால் உங்களுக்கு இந்த கோடி நன்மை கிடைக்கும். எல்லா காரியங்களிலும் தடைகள் எல்லாம் தகர்த்தெறியக்கூடிய ஒரு சூழல் இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு கிடைக்கும். இதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவல்களோடு சந்திக்க வருகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.